ஹலோ மக்களே, நாங்க தான் உங்க ஜிடி அல்ட்ரா டெக். இப்போ நாங்க உங்களுக்காக பண்ண போறது கிரானி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப். இது நாங்க உங்களுக்காக மட்டும் தான் பண்றோம். இத எங்களுக்காக நீங்க உதவி பண்றோம்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஷேர், கமெண்ட், அந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, நாம நேரா போலாம். கேம் ஸ்டார்ட் ஆயிப்போச்சு. டே ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு செம காமெடியா அந்த ஃபீல் எல்லாம் செமையா வருதுப்பா. ஆனால் முதல்ல கிராணி வர வச்சுருவோம். ஆமாம், கிராணி வர வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்னெல்லாம் இருக்கும்? ஒன்றுமே இல்லைப்பா. ஒரு சத்தம் போட்டு நம்ம போனோம் மேலே தான் இப்போ போகணும். ஆனால் கிராணி மேலே இருப்பா. அதனால ரொம்ப மெதுவாக தான் போகணும். இங்கே ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா அவள் பட்டுன்னு வந்து அடிச்சு விட்டுருவா. ஆமாம், பட்டுன்னு ஒன்று அடித்தா அவ்வளோதான், செத்து போகணும். ஹெலிகாப்டர் மேனுவல் கிடைச்சிருச்சுப்பா. ஹெலிகாப்டர் இதுக்காக மாற்ற போனோம். டோர் லாக் கிடைச்சிருச்சு. இப்போ அதனால் நம்ம இப்போ போகிறோம், கீழே போகிறோம்ப்பா. கிராணி இங்கே அதோ போகுது, அதோ கிளவி அங்கே போகுது. அதனால நம்ம கீழே போய் கிளவி இப்போ நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா பள்ளிமூக்கி சத்தம் போட்டுருந்தாங்க. வண்டி போட ஆட்டணும். ஓகே, நாங்கள் இப்போ ஒளிய போகிறோம். அவங்க வந்தோடனே இது ஒரு டோர் லாக். அவங்க வந்தோடனே இதை உள்ளே வச்சு பூட்டிடுவோம். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? போங்களா? அதான் போகிறாங்க பாரு, பள்ளிமூக்கி போகிறாங்க. இப்போ நாம் அப்படியே பூட்ட போகிறோம். லாக் பண்ணிட்டோம். இப்போ நாம் போக போகிறோம். மேலே போய் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ண பார்ப்போம். என்னதான் கிடைக்குதுன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருச்சுப்பா. இது நம்ம கீழே போய் அந்த குட்டி சாத்தான்ட்ட வைக்கணும். ஆமாம், அதுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே கிளவி வராது, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான். கன் கிடச்சிருக்கு. அதனால அந்த கிராணி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான். இப்போ சத்தம் போட்டிருக்கான், அவன் வருவான். ஆமாம், அவன் இங்கே தான் வருவான். அதனால சத்தம் போடுறப்பதான் வந்து வருவான். சரி, பார்க்கலாம். இப்போ வருவான். பெரிய சத்தம் போடலாம். அப்போதான் வருவாளா தெரியல. இப்போ ஒரு பெரிய சத்தம் போட்டிருக்கோம், வந்திருப்பான். வரலன்னா ஒரு லூஸு. எங்க அந்த பள்ளிமுக்கிய காணோம்? எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருச்சோ? அதான் இது நினைக்கிறேன். கிளவி காணோம். ஆமா, அந்த கிளவி காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. அவங்க ஒரே பிளாக்கா இருக்கு. இந்த கிளவிக்கு லூஸ் ஆயிருக்கு. அந்த கிளவி லூஸ் ஆயிடுச்சோ தெரியாது, ஆனால் சீக்கிரமா வந்துடும், அது மட்டும் தெரியும். இதா வந்துருச்சு, கிளவி வந்துருச்சு. போட்டுட்டோம், கிளவி போட்டுட்டோம். என்னோட புல்லட் கொடுக்க ப்ளீஸ். எடுத்துட்டோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம குட்டிச்சாத்தானு சுட போகிறோம். ஆமாம், குட்டிச்சாத்தானு சுட்டு கிளவி மாறுறா. கிளவி பள்ளிமூக்கி நகரு தள்ளுறி கிளவி. இந்த கிளவி போகிறது வேற இங்கே தான் இருக்கணும். நகர்றா, நகரு கிளவி தள்ளுறி. காலை பாரு, ஒன்றரை குச்சி மாதிரி. நகர்றி வெண்ணே. கிளவியோட தடி வேலை. போது. இப்போ நம்ம போகலாம். வாங்க போகலாம். குட்டிச்சாத்தான் இப்போ வருவான்.
வந்துட்டான் குட்டிச்சாத்த வந்துட்டான். ஆடா இங்க இப்போ நம்ம கன் பீஸ் எடுக்கலாம். மோகினி பீசஸ் மேல இருக்குமா? உள்ள என்ன இருக்குன்னா பேட் லோக்கி. உள்ளே ஆனால் நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அது தேவையில்லை. இப்போ நம்ம வெளியே போய் கிராணி எழுந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்காக இதை மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. செத்தோன்னா அவ்வளோதான். வாங்க போய் பார்க்கலாம். கிளாஸ் ஃபியூஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். இந்த டோரை அடிச்சுக்கோ. இல்லை ஒன்றுமே இல்லை. சரி வா போகலாம். பசில் பீஸ் இங்கே இருக்குப்பா. இங்கே இல்லை பசில் பீஸ் இங்கே இல்லை. வா போ. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு கிழவி எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு படுபுட்டன்னு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமாம், அதனால எல்லா சைடும் பார்த்துட்டே இருக்கணும் கிராணி வருதான்னு. அதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. கிராணி எங்கேருந்து வேணாலும் வரலாம். வந்தாலும் நம்மளை அடிச்சிருவோம். அதனால ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். இதோ மோகினி பிசாசு ஒரு போட்டோ. இதான் கிராணியோட அம்மா ஃபோட்டோ. நம்ம பார்த்து விளையாடணும். இங்க இருக்காங்க பாருடா. பார்த்து விளையாடணும்ப்பா. மேலே அவ இருப்பான். மேலே தான் அவன் இருப்பான்னு தோணுது. இங்கே வருவான். இங்கே இருப்பாளோ? இங்கே இல்லை. கிராணி அதை வருது. ஷூட் பண்ணிட்டோம். செத்துட்டான் போல. 2 மினிட் நம்மளுக்கு 2 மினிட் நம்ம ஒன்றும் பண்ணுவோம். 2 மினிட் சுதந்திரமாக நம்ம தேடலாம். ஆமாம், அதுக்காக கன்னை இங்கே வச்சுருவோம். தேடிட்டு அப்புறம் எடுத்துட்டு போகலாம். கேசரன் கிடச்சிருச்சுப்பா. போடுங்க. லேசர் ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஹெலிகாப்டர்ஸ்க்கு போட இன்னும் நிறைய பொருள் வேணும். அதுக்கு அந்த டோர் ஓகே, நம்ம கன் எடுத்துட்டு போகலாம். இதை பார்க்கல. பேட்டில் செக்யூரிட்டி கீ கிடச்சிச்சுப்பா. பார்க்க போகலாம். கிராணி இப்பதான் போறா. இப்போ தான் அது போகலாம். கன் எடுத்து வைக்கணும். நல்ல செக்யூரிட்டி கதவை திறந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லை. இது போட், அது தேவையில்லை. போட் எஸ்கேப் தான் தேவை. அதெல்லாம் ஆமாம், நம்ம கன் எடுத்துகிட்டு வரலாம். எங்கே எப்போ வேணாலும் கிராணி வரான். ஃபர்ஸ்டே கன் எடுத்து வச்சுக்கலாம். போகலாம்ப்பா. இங்கே திறந்து பார்க்கல, ஒன்றுமே இல்லை. போகலாம். கீழே இருக்குல்ல, போகலாம். இந்த பசில் பீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே போகலாம். இப்போ நம்ம அந்த ரூம் போய் தேடலாம். எப்படி வேணாலும் கிராணி வரலாம். கிராணி அங்கே தான் இருக்கும். ஸ்பார்க் பிளக் தேவையில்லை. அது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் தேவை. போட் எஸ்கேப் தான் தேவை. ஹேண்ட் வீல் வேணாம். ஹேண்ட் வீல் நமக்கு டோர் எஸ்கேப் தான் வேணும். இதுவும் தேவையில்லை. அப்புறம் இது ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு தான் இதில் வச்சுருப்பாங்களோ யாருக்கு தெரியும். இதை நீ திறக்கலை. ஏன்னா தப்பிக்க முடியாதுப்பா. மெதுவாக தான் போகணும். மெதுவாக அப்படியே ஏணி ஏறுவோம். இப்போ மேலே வந்துட்டோம். இங்கே அந்த கிராணியால் வர முடியாது. கிராணியை பார்த்துடலாம். கிராணியை பார்த்துடலாம். இங்கே கிடையாது கிராணியை. அதனால் நம்ம இதோ இங்கே தான் வருவான். தெரியல. சத்தம் போட்டுட்டோம். அந்த கிளவிய காணும். இப்போ வருவான். இந்த பள்ளி முட்டை போடுறதுக்கு போயிருப்பாளோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பட்டா. ஆமா, கொல்ல மாட்டோம். சரி, நாம வேலையை பார்ப்போம். வந்தாலும் வந்துட்டு போட்டோம். ஆமா, இது மேலெல்லாம் ஏற மாட்டோம். ஏன்னா அவளுக்கு தெம்பு இல்லை. போடுங்க. க்ரோபார் கிடைச்சிருக்கு. ஆமா, க்ரோபார் கிடைச்சிருக்கு. இந்த ரூம்ல என்ன பார்க்க முடியாது. ஏன்னா இதுல கிரெனேட் இருக்கு. அதனால நம்ம அதுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது இப்போ இங்கே கிடக்கட்டும். நம்ம இது பார்க்கலாம். போட் கீ இது நமக்கு தேவையில்லை. போட் எஸ்கேப் தான் தேவை. இதில் சரி, நம்ம ஷூட் பண்ணி இது திறப்போம். இதில் பெரியனா கிடைக்க மாட்டோம். அந்த கிரெனேட் எடுத்து கிராணி மேலே வீசலாம். டோர் திறந்துருச்சு. இப்போ நம்ம போகலாம். போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இது திறக்கிறதுக்கு
நமக்கு செயின் கட்ட தேவை, அதனால் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம பாம்பு மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே நமக்கு கன்னை போடலாம், வேணாம் வெளியே கொண்டு போடலாம். ஓகே, நாம் இப்போ கிரெனேட் எடுக்கோம். இது மேலெல்லாம் ஏற மாட்டான், ஏன்னா அவளுக்கு தெம்பு இல்லை. அது என்னாச்சுன்னே எனக்கு தெரியாது. சரி, நம்ம போகலாம். இங்கே வருவான்னு தோணுது, பார்ப்போம். என்னப்பா இது சத்தம் போட்டும் வரல? நான் தான் சொன்னேன்ல, அவன் பள்ளி மூட்டை போட்டு போயிருக்கா. பள்ளி மூட்டை போடுறதுக்கு இவ்வளோ நேரமா கிளவி பள்ளிமுக்கி? அவன் கண்ணே பள்ளி மூட்டை தானே. டென்னிஸ் மோல் மாதிரி இருக்கு அந்த கண்ணு. என்ன இன்னும் காணோம்? இவ்வளோ நேரமா தெரியவே இல்லை. யாரையும் காணுமே, என்ன பண்றாளோ? யாருமே தெரியல. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், யாருமே வரல. இந்த நேரம் இருந்து அங்கே வெளியில போகலாம்னு நினைக்கிறேன். அந்த கிழவி எப்போ வரும் தெரியவே தெரியல. எப்போ வேணா வரலாம், அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் வரலன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். வேற வழியா ஏதாவது போகலாமா? வேறு வழியெல்லாம் போக முடியாது, கிரெனேட் தான். ஆமாம், என்ன பண்ணுறது இப்போ? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஏற்றிடலாம், அப்போ தான் இப்படி ஆக்க முடியும். ஓகே, ரொம்ப ஸ்மூத்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். இறங்கலாமா வேணாமா? அந்த இறங்கும்போது சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த கிராணி வருவா. ஆமாம், அதனால் நம்ம கன் எடுத்துகிட்டு வரலாம் தோணுது எனக்கு. ஆமாம், சரி, இப்போ நம்ம வீடியோ பண்ணோம். ஆமாம், இப்போ நம்ம கன் எடுக்க போகிறோம். கன் எடுக்கலாம். இப்போ அந்த கிளவி வருவான்னு தோணுது, பார்க்கலாம். கிளவியை காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. போய் பார்க்கலாம். சரி, நம்ம போய் பார்க்கலாம்ப்பா, போய் பார்க்கலாம். இதோ கிளவி வருதுன்னு தோணுது. இதோ வந்துடுச்சு, கிளவி வந்துருக்கு. இங்கே வாங்கதா, இதோ இங்கே தான் எங்கடா? வாங்க வாங்கதான் வாங்க. இப்போ நான் கொல்ல போகிறோம், கொண்டுட்டோம். ஆமாம், இப்போ நம்ம மேலே இருக்கோம். ஓகே, இப்போ நாம் பசில் பீஸை சேர்க்கலாம். பசில் பீஸை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம். பசில் பீஸ் எடுத்துகிட்டு வரலாம். பசில் பீஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப இங்கே தான் அது வைக்கணும். பசில் பீஸ் எல்லாம் இங்கே சேர்த்து வச்சோன்னா இந்த கதவு திறக்கும், இங்கே தான் அது வைக்கணும். இந்த மொட்டைக்கதவோட அந்த உடம்பு. ஆமாம், 3 பீஸ் தான், எனக்கு தெரியாது. 3 பீஸ் கொண்டு போய் அங்கே வச்சாதான் கதவு திறக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பார்க்கலாம். கண் எடுத்துகிட்டு போகலாமே. ஒன்றுமே வரல, யாரையும் காணோம். கன் எடுத்துகிட்டு போகலாம். யாரு எப்போ வருவான்னு தெரியாது. அங்கே ஒன்று பார்க்கல, திறக்கணும். ஒன்றுமே இல்லை, இது திறக்காமே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆமாம், அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் ஒரு பெட்டி இருக்குது, அது திறக்கணும். பெட்டிக்கு முள்ள கிராணி முள்ள போட்டு தள்ளிட்டு தான் தப்பிக்க முடியும் நம்மளால. அதனால் போட்டு தரலாம். ஆதி கிராணி எங்கே வர வைக்கணும்? அதுக்கு நம்ம சத்தத்தை பெரிய. ஆமாம், இதோ இந்த போட்டப்போ. இப்போ கிளவி வந்துட்டு இருப்பா. ஆமாம், இப்போ நம்ம பார்க்கலாம். எங்கே கிளவி காணோம்? கிளவி என்ன தான் பண்ணு, தப்புன்னு வந்துடுவான். ரொம்ப பயமாக இருக்குது, அதான் பயந்து ஓட மாதிரியாச்சு. சத்தம் போட்டிருக்கோம், வந்துடாம போல. பார்க்கலாம். காணோம் கிராணிய. ஆமாம், அந்த மயக்கத்தில் இருப்பாள்ல. இந்த பாட்டை போடலாம், அப்போ வந்துடுவான்.
உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குல்ல, அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். காணும் அந்த பாம்பை அங்கேயே எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமாம், பாம்பு இருக்கணும். ஆனால் அது இப்போ தேவை தான். ஆனால் எப்போ வருவான் எங்கேருந்து வருவான்னு தெரியாது. அதான் ஆமாம், நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டே வரலாம். எங்கே வேணால் எப்படி வேணால் வரலாம். ரொம்ப கவனமாக செயல்படணும். ஆமாம், ரொம்ப கவனமாக செயல்படணும். எங்கே வருவா எப்படி வருவோம். திரும்ப திரும்ப பாட்டை போடுறோம். இப்போ கூட வரலன்னா அவங்களுக்கு காதே கேட்காதோ. நான் தான் சொன்னேன்ல அந்த கல்லு முட்டை போட போயிருக்கான்னு. பள்ளி முட்டை வந்து இருப்பாலோ தெரியாது. எப்படி வேணா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அந்த ஓட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஓட்டை. இது என்ன வேணா இருக்கலாம். இது அங்கே தான் ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சுப்பா. இது நம்ம மேலே கொண்டு போனோம். ஆனால் இப்போ முடியாது, ஏன்னா கிராணி வந்துடுவான். கிராணி முதல்ல போட்டு தள்ளணும், அப்போ தான் கிடைக்கும். இங்கே இல்லை. ஆமாம், இங்கே இல்லை. கிளவி எங்கே போயிட்டானே தெரில. கிளவி எங்கே போயிட்டான்னு வரான். இதோ போகிறான், இதோ போகிறான் பாரு. இங்கே சத்தப்படுத்தலாம். இப்போ வரும் பாரு, இதை வந்துட்டான். ட்ராப் வச்சுருக்கோம், அதில் அவளே நின்றுட்டோம். ஓகே, நம்ம அதை எடுக்கலாம். ஏய், என்னடா பண்ணுற? நம்ம போகலாம். என்னடா பண்ற? ட்ராப் போட்டுட்டு வரலாம். ஓகே, நம்ம ஹெலிகாப்டருக்கு எடுத்து மேலே கொண்டு போகலாம். அப்புறம் இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வரலாம். இது நம்ம முக்கியமான ஆயுதம் ஷார்ட் கன்னு தான். ஆனால் இது இப்போ கொண்டு போய் தான் ஆகணும், ஏன்னா அது மேலே சேகரித்து வைக்கணும். அதனால் நம்ம போகலாம், மேலே போகலாம். சரி, நம்ம போகலாம். இதை இங்கே போட்டுடலாம். நம்ம போகிறப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம முக்கியமான இது இந்த ஹேண்ட் கிரைண்டர் தான் எடுத்துகிட்டு போகணும். போகலாம். கிராணியே காணும். அப்போ நாம் போய் அந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கிரெனேடு இங்கே இருக்கட்டும், ஏதாவது அவசரம் வந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த எலக்ட்ரிக் கன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், வெப்பன் கீ இன்னும் கிடைக்கல. அது இன்னொரு கன்னோட வெப்பன் தான், ஒரு கீ தான் அது. அது இன்னும் கிடைக்கல. அது இந்த மாடியில் இருக்குமோ அதுவும் தெரியாது. ஆனால் போகவே எங்களுக்கு பயமாக இருக்கு. ஆமாம், அப்போ நம்ம கீழே போய் அந்த க்ரோபார் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ரோபாரில் வெப்பன் கீ கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப பக்குவமாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம், நம்ம வீடியோ பண்ணுறோம். யாரும் இல்லை, அவளை போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்தது யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லையோ. குட்டிச்சத்தனை பார்த்து எத்தனை நேரம் ஆச்சு. எங்கே போயிட்டுருக்காங்க? எங்கேயோ போயிட்டாலும். சரி, நாம் போய் நாம் அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம், இப்போ யாரும் வரலை, யாரும் வர மாதிரியும் தெரியலை. பார்த்துடலாம். ஆனால் எங்கேயாவது ஒரு பக்கம் வருவான். சரி, நம்ம மேலே போய் க்ரோபார் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துடலாம். எப்போ வேணால் எந்த சைடில் இருந்து வேணால் அதான் வரவா பாரு. வரட்டும் வரட்டும். வா பள்ளி முக்கி, உங்களுக்காக தான் வெயிட்டு. இதை வாங்கிக்கோ. என்ன பல்லு மூக்கி இப்படி சாகுற? ஆமாம், நம்ம இப்போ போகலாம். அடை தள்ளுறி. என்னடா 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 எடுத்துட்டோம். எடுத்துட்டோம். நம்ம மேலே போய் க்ரோபார் எடுக்க போகிறோம். க்ரோபார் எடுத்துட்டு நம்ம டக்குன்னு வரணும், இல்லைன்னா அப்போ வந்துடுவா. ஆமாம்,
ஆமாம் நம்ம பார்க்கலாம். ஓகே நம்ம டக்குன்னு போகலாம். ஓகே மேலே போகலாம். ஆனால் இது பசில் பீஸ் சேர்க்கணும். 2 பசில் பீஸ் வச்சாச்சு. இன்னும் 1 தான். அது எங்கே பார்த்தோம்? கீழே தான். எங்கேயாவது இருக்கா? நல்லா சரி முதல்ல கிராணியெல்லாம் ஆஃப் பண்ணலாம். கிராணியை முதல்ல ஆஃப் பண்ணலாம். பசில் பீஸை தேடிட்டே அந்த ஆஃப் பண்ணுறான். பசில் பீஸ் எங்கே ஓகே நம்ம மெதுவாக போனோம். ஓகே நம்ம மேலே போகலாம். வாங்க போகலாம். ஆமாம் போகலாம். இங்கே எனக்கு பசில் பீஸை காணும். ஓகே நம்ம போகலாம். அப்போ எனக்கு பசில் பீஸ் கிடைக்குது. அதனால் எடுத்து போகலாம். கன்னு தான் நமக்கு சேஃபான ஆயுதம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அதுக்கு நேரம் இல்லை. அந்த பசில்கிட்ட எப்படியாவது கொண்டு வச்சிடணும். நம்ம போகலாம். திரும்பவும் கீழே வந்து அந்த கன் எடுத்துட்டு போகலாம். ஆமாம் இப்போ இன்னும் ஒரே ஒரு பசில் பீஸ் தான். நீ பயங்கரமான அந்த முகம்தான், அந்த மொட்டை தலை. ஓகே நம்ம கன் எடுக்கணும். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அது எங்கேருந்து எப்படி வேணாலும் வந்துடும். ஓகே இப்போ அந்த கிளவியை காணோம். வேகமாக போய் அந்த கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த கன்று ரொம்ப முக்கியமானது. இந்த கதவை திறந்து வச்சிடலாம். எப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு. நம்ம போகலாம். கிராணி காணோம். இங்கே தான் எங்கேயாவது வருவான். என்ன காணோம்? பார்த்து போகணும். எங்கே வேணால் இருக்கா. இதை இந்த ரூம்லெல்லாம் பார்த்து போகணும். இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இங்கே தான். எப்படி இருந்தாலும் இந்த சேர்ந்து கீழே இந்த வரான் பாரு. பள்ளி முக்கி. ஹலோ கிளவி. ஹலோ கிளவி. சாது கண்ணா பாரு. டென்னிஸ் முகமது நகர முதல்ல அப்படியே போ. சறுக்கி விளையாடுற பாரு. அவன் பாருங்க ஊஞ்சல் சறுக்கி விளையாடணும் ஆசை நினைக்கிறேன். அதான் சறுக்கி கிளவி விளையாடுறா. ஆமாம் ஆனால் கோலை மட்டும் விடவே மாட்டேன். எப்படி போனாலும் அந்த கோலை மட்டும் விட மாட்டேங்கிறா. கோலோட தான் பிறந்தாலோ. ஆமாம் பாரு செத்து போயிட்டான். குட்டிச்சாத்தனுக்கு கண்ணாடி பசில் பீஸ் டக்குன்னு போய் அதை எடுத்துட்டு வரலாம். ஓகே நம்ம போகலாம். மாடியில் போய் இது வச்சுட்டு வரலாம் டக்குன்னு. அந்த மொட்டையோட மொட்டை பீஸு. இப்போ நம்மளுக்கு ஷார்ட் கன் தேவைப்படுது. ஆமாம் அது கிடைக்கணும். அப்புறம் தான் 2வது கதவை திறந்து போகணும். ஆமாம் திறந்துருச்சு கதவு. ஹெலிகாப்டர் கீ எடுத்துட்டு போகலாம். ஆனால் நம்மளுக்கு இது வேணும். ஆமாம் கிளாஸ் ஃபியூஸ். ஷார்ட் கன் வெப்பன் கீ கிடச்சிருச்சு. வெப்பன் கீ இங்கே இருக்கு சார். அப்போ நம்ம கீழே போய் வெப்பன் தூக்கும். ஆனால் கிளவி இருப்பா. ஆமாம் ரொம்ப கவனத்தோடு போகணும். அதனால் ஜம்ப் பண்ணுறோம். எப்படி போனாலும் கிளவி வருவா. அதனால் பார்த்து போகணும். முதல்ல வெப்பனை போய் எடுக்கணும். அதுக்கு இந்த வழி இங்கே காணோம். அதனால் நம்ம இந்த வழியாக போகலாம். இந்த வழியாக கிராணி வரமாட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான்னா மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான். பார்த்து போகலாம். இங்கே இல்லை கிராணி. அதனால் போகலாம். இப்போ கடைசியாக இங்கே தான் வருவான். பார்த்து போகணும். இங்கே இருப்பாளோ? சரி நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக இங்கே இல்லை கிராணி. அதனால் மெதுவாக போகலாம். இங்கே இருக்கோ? சரி வாப்பா போகலாம். ஓகே வெப்பன் கீக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான். நம்ம இப்போ வெப்பனை தூக்கிட்டோம். அந்த கிராணியை நினச்சா கூட இங்கே இந்த தப்புக்கு நினச்ச முடியாது. ஓகே போகலாம்.
இங்கே இருப்பாங்க. சத்த போட்டுட்டோம், அதனால இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரெடியாக இருந்துப்போம். ஆமாம், ஏன்னா திரும்ப திரும்ப மெதியம் இருக்க முடியாது. இந்த ஷார்ட் எடுத்துட்டோம். அதான் வந்துச்சு, கிராணி வந்துருச்சு. இப்போ கொல்ல போகிறோம். இப்போ நம்ம மேலே போய் அதை பண்ணலாம். ஷூட் பண்ணல 2 செகண்டுக்கு 2 நிமிஷத்துக்கு வரமாட்டா. 2 நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை. போய் நம்ம அதை டார்கெட் ஷூட் பண்ணிட்டு கிளாஸ் பீஸ் எடுக்கணும். நமக்கு டேப் இன்னும் கிடைக்கல. அதனால ஹெலிகாப்டர் எஸ்கேப் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. ஆமாம், போய் பார்க்கலாம். கேஸோலைன் அங்க இருக்கு. ஆமாம், கேஸ் கேஸ் லைன் கிடச்சிருச்சு. இப்போ டார்கெட் பண்ணி நம்ம அதை இடத்துல சுடணும். கரெக்டாக சுட்டுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ, குருத்த பிரிச்சு. ஓகே, ஒன்றே ஒன்று தான். அதையும் முடிச்சிட்டோம். ஆனால் கிளாஸ் பீஸ் எடுக்கணும். கிளாஸ் பீஸ் எடுக்கணும். அதனால நம்ம இங்கே ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கிளவி எந்த நேரத்தில் எங்கே இருப்பான்னு தெரியாது. அதனால புல்லட்டு லோட். ஆமாம், புல்லட்டும் லோட் பண்ணேன். புல்லட் தீர்ந்து போச்சு. அது விளையாடினப்போ தான் புல்லட் கிடைக்கும் போல். அப்போது இங்கே இருக்குது புல்லட், அதை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு போகலாம். லோட் பண்ணிட்டோம். கீழே பார்த்துட்டே போகலாம். ஓகே, நம்ம போகலாம். பார்த்து போகணும். எனக்கெல்லாம் பயம் இல்லை, ஆனால் கன் இருக்குல்ல. ஆமாம், இங்கே இல்லை. ஆமாம், இங்கே இல்லை. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம். இந்த கிராணி எப்போ வேணால் வரலாம். அதனால் பார்த்து தான் செயல்படணும். நம்ம கிராணியை முதல்ல ஆஃப் பண்ணலாம், அப்புறம் தான் விளையாடணும். அதுக்கு கிராணி இங்க வர வைக்கணும். கிராணி எங்க? பள்ளிமூக்கி இங்க வா வா பள்ளிமூக்கி. உனக்காக எவ்வளோ நேரம் ஆமாம், எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். வா பள்ளிமூக்கி. எங்க வரதுக்கு டைம் கிடைக்கலையோ? வருது பாரு, பள்ளிமூக்கி வந்துட்டான். அதனால் கொஞ்சம் பேக் போட்டு வா வா போட்டுக்கோ. ஓகே, நாம் இப்போது அந்த கேஸ் லைன் எடுத்துகிட்டு வாங்க போகிறோம். ஓகே, நாம் இப்போ கேஸ் லைன் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, நம்ம கேஸ் லைன் எடுத்தாச்சு. கிராணி இல்லை, கீழே விழுந்து கிடைக்கிறான். அதில் நம்ம இப்போது கிளாஸ் ஃபியூஸ் எடுக்கணும். இதை இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். அப்புறம் இதை எடுத்துகிட்டு வரலாம். கிளாஸ் ஃபியூஸ் எடுக்கணும். அது கீழே தான் இருக்கும். அதில் அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாம். ஒன்றுமே இல்லையே. சரி, பார்க்கலாம். இங்கே இருக்கோ? இங்கே இல்லை. நம்ம போகலாம். முதல்ல ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வரலாம். ஷார்ட் கன் ரொம்ப தேவை தான். அதனால் எங்கே வேணால் எப்படி வேணால் வரலாம். அதனால் ஷார்ட் கன்னை ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே, ரீலோட் பண்ணியாச்சு. ஓகே, கிளாஸ் ஃபியூஸை போய் தேடலாம். இங்கே இல்லை. கிளாஸ் ஃபியூஸ் இங்கே வேமாவா? இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன், ஞாபகம் வரல. இதோ கிடச்சிச்சு கிளாஸ் ஃபியூஸ். முதல்ல கிராணியை ஆஃப் பண்ணிடலாம், அப்புறம் கேஸ் ஃபியூஸ் போகலாம். கிராணி பள்ளிமூக்கி எங்க இருக்க? இப்போதான் அவங்கள ஆஃப் பண்ணி விட்டேன், திரும்பவும் வந்துடும். அதனால திரும்ப ஆஃப் பண்ணி அப்புறம் போகலாம். கிராணி எங்கடே இருக்க? எங்கடா வரா? அவ பள்ளி
பள்ளிக்குள்ள ஓட்டிட்டு ஏத்திட்டு இருப்பா. ஆமாம். இனி ஒரே ஒரு சம்பவம் தான் வேணும். அந்த கேஸ் லைன் நம்ம எடுத்துட்டு மேலே போகணும். ஆமாம், அந்த டேப்பும் தான் வேணும். அந்த டேப் அந்த இதுக்குள்ளதான் க்ரோபார் எடுத்து தான். ஆமாம், க்ரோபார் எடுத்து தான் கிடைக்கும். அதனால க்ரோபார் தேடலாம். வந்தாகும். கிரானியை முதல்ல ஆஃப் பண்ணலாம். அப்பதான் க்ரோபாரும் எடுத்துட்டு வர முடியும். ஆமாம், சத்தம் போடலாம். கண்டிப்பாக வருமா போகலாம். கிராணி 3 விளையாடும் போது அந்த தாத்தாவுக்கு சமாதி கட்டணும். நாங்கள் அடுத்த டைம் கிராணி 3 ஏற்றுவோம். அதனால உங்களுக்கு கிராணி 3யும் வரும். ஆமாம், அதில் 3 பேர் இருப்பாங்க. பள்ளிமுக்கி, பல்சட்டை, மோகினி பிசாசே. ஆமாம், அந்த பல்செட்டுக்கு சமாதி கட்டி ஆகணும். ஆமாம், பல்சட்டை பிடிங்கிட்டு போயிடலாம் அவன் பல்ல. கிரானியும் காணும். அவனுக்கு குத்துறதுக்கு அந்த வடி மட்டும்தான் இருக்கு, அதையும் பிடுங்கிட்டலாம். காணும். எங்கே போயிட்டான்? எங்கடி போன? வாடி பிச்சைக்காரி. எங்கே இருக்க பிச்சைக்காரி? பிச்சைக்காரி நான் வந்துட்டேன் பாரு. பிச்சைக்காரி நீ மேலேயே இருந்த. ஆமாம், நமக்கு பார்க்கல. சரி, நம்ம டக்குனு போய் பொருள் கிரானியை ஆஃப் பண்ணிட்டோம். அதனால இப்போ பொருளால் எடுத்துகிட்டு வரலாம். கன்னை சேஃப்டிக்கு மேலே போட்டுருவோம். ஆமாம், அதை இங்கே தான் போடணும். எல்லாம் நமக்கு தான் இருக்குது. சரி, நம்ம மேலே போகலாம். ஓகே, இது மேலே ஏறினா கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றலாம். ஓகே, இப்போ நம்ம செக்யூரிட்டி ரூமில் போய் அதை மேலே கொண்டு வச்சோன்னா அப்படியே ஆச்சிரும். ஓகே, நம்ம மேலே போகிறோம். ஓகே, மேலே வந்துட்டோம். நம்ம அந்த கிளாஸ் ஃபியூஸை கொண்டு வச்சுட்டு வரலாம். அப்புறம் ஹெலிகாப்டருக்கு உங்களுக்கு ஹெலிகாப்டர் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா இதோ இப்போ பாருங்கள் ஹெலிகாப்டர். இதுதான் நம்ம ஹெலிகாப்டர். இது சுலபமான வழிக்கு போவோம். சுலபமாக இது இந்த ஒடிச்சிருக்கு. அதுக்கு டேப் வேணும். கேஸ் லைன் நமக்கு வேணும். ஆனால் இப்போ கேஸ் லைன் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. அது கடைசியாக ஊற்றினா போதும். இப்போ நம்மளுக்கு டேப்பு க்ரோபார் வேணும். க்ரோபார் எடுத்து போய் இந்த பெட்டியை முதல்ல திறக்கணும். ஆமாம், அது முதல்ல மெதுவாக ஜம்ப் பண்ணணும். ஓகே, போகலாம். ஏன்னா கிராணி இப்போல்லாம் வரமாட்டான். ஏன்னா 2 நிமிஷத்துக்கு மயக்கத்தில் இருப்பான். அதனால் நமக்கு பயம் இல்லை. சரி, நம்ம போய் ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் தான். சரி, இந்த பெட்டி ஓப்பன்லாம் டேப் கிடச்சிச்சு. நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டோம். தெரியும், பண்ணிட்டோம். இன்னைக்கு எப்படி? சரி, நம்ம போகலாம். இப்போ டேப்பை ஓட்டிட்டு கேஸ் லைன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஆமாம், நம்ம இந்த வீட்டை எடுத்து தப்பிச்சு வைக்கிறோம். ஓகே. யாரையும் காணும். ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே தெரியலை. கேஸ் லைன் எடுத்து போகலாம். கேஸ் லைன் மட்டும் போதும். இப்போ ஹெலிகாப்டருக்கு நம்மகிட்ட வந்துருச்சு எப்பயோ. அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணிட்டோம். கிளவி பார்க்கலாம் வேணாம், பார்த்தோன்னா போட்டு தெளிவாக. இப்போ அப்பயே நாங்கள் கேஸ் லைனை இங்கே கொண்டு வச்சுட்டோம். ஓகே, ஃபுல்லாச்சு. நம்ம கேஸ் லைனை தூக்கி போட்டுருவோம். இப்போ நமக்கு ஹெலிகாப்டருக்கு இதுக்குள்ளே தான் நான் வச்சுட்டு வந்துட்டேன். அது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் மக்களே. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பெல் கிளிக் பண்ணிடுங்க. சரி, நம்ம தப்பிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கிரானியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டு போயிடலாம். ஓகே ஓகே, நம்ம பாம்பு எடுத்துட்டு போகலாம். கன் எடுக்கணும்னா ரிஸ்க்கு தான். அந்த பாம்பு நம்மள்ட்ட 2 இருக்கு. ஆமாம், அதனால் அதை எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட் இங்கே போகலாம். கிராணி அம்மாடி வாடி பிச்சைக்காரி எங்கடி போன லூக்கே உன்னை சும்மா பார்த்து பார்த்தேன். ஓ, செமையாக வெடிக்குதுப்பா. அப்போ அதனால கிராணி மேலே போட்டு பார்க்கலாம்.
ஓகே ஓகே. வாடா. கிராணியை காணோம். இங்க இருக்கு. வா வா கிராணி வா. செத்து போ. போம்போடு செத்து போ. அது ரொம்ப தப்பா போச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பண்ணலாம். அப்படியே போயிருக்கலாம். சரி விடுங்க, திரும்ப பண்ணலாம். அது கிளவி பாம் இவன் தப்பா போட்டான், அதனால நம்ம செத்து போயிட்டோம். ஓகே, நம்ம மாடியில் போய் அப்படியே இந்த செக்யூரிட்டி ரூமுக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம போகலாம். இப்போ அப்படியே நம்ம மாடிக்கு போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். செக்யூரிட்டி ரூம் போய் அப்படியே போகலாம். தப்பிச்சு போடுவோம். ஆமாம், மாடியில் போகலாம். இல்லைன்னா திரும்ப செத்து போயிடுவோம். ஆமாம், ஆனால் ஓகே அதெல்லாம் வேணாம். ஓகே, ஹெலிகாப்டர் கீ இதுக்குள்ளே தான் எங்கேயோ வச்சேன், அதனால் அது போய் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, நம்ம போகலாம். ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் கீ எடுத்து இப்போ தப்பிக்க போகிறோம். ஓகேப்பா, உங்களுக்காக ஹெலிகாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம டீமோட பேரு ஓகே, நம்ம தப்பிக்கலாம். இப்போ வருது, நம்ம தப்பிச்சிட்டோம். மேலே பறக்குது. சரி, நம்ம போகலாம். இதோ கிராணி வந்துச்சுப்பா. அதான் கிராணி போயிட்டு வரோமா? ஆமாம், போயிட்டு வரச்சலாம். இப்போ அந்த கிராணி. நம்ம தப்பிச்சிட்டோம். உங்களுக்காக ஹெலிகாப்டர் ஸ்டெப் பண்ணிட்டோம், கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். அதனால லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்காக விடைபெறுகிறோம். GT Ultra Tech. ஓகே, bye bye.